தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் சென்னை அடுத்த பூஞ்சேரியில் நடைபெறுகிறது. கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். அங்கிருக்கும் கள நிலவரங்கள் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தாவேகாவின் 2ஆம் ஆண்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய பூஞ்சேரி என்ற கிராமத்தில் துவங்க உள்ளது. இதற்காக நட்சத்திர விடுதியில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு மாவட்ட வாரியாக அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் காலை 6 மணி முதல் கடுமையான சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக நட்சத்திர விடுதி அமைந்திருக்கக்கூடிய ஈசிஆர் சாலை, OMR சாலை மற்றும் பிரதான சாலைகளில் அவரை வரவேற்று பெரிய அளவில் பேனர்கள் மற்றும் கட்சி கொடிகள் வைக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமாக தாவேகா தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டமாக காணப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நடிகர் விஜய் பங்கேற்று சுமார் ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பேச்சில் மிக பிரதானமாக அவரது ஜனநாயகம் படமானது 68வது படமாக நடித்து வருகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் படப்பிடிப்பு முடிக்கப்பட்டு அதன் பிறகு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளார். அந்த சுற்றுப்பயணம் குறித்து இன்றைய மேடையில் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2026ஆம் ஆண்டு தாவேகா தலைமையில் கூட்டணியை ஏற்று வரக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கப் போவதாகவே அவர் அறிவித்துள்ளார். கூட்டணி விவகார நிலவரம் குறித்து இன்றைய மேடையில் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இதுவரை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மேற்கொண்ட பணிகள், இனிமேல் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நட்சத்திர விடுதியில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஏற்கனவே மத்திய அரசுக்கு ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்று மும்மொழி கொள்கை தமிழகத்திற்கு கூடாது, அதை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் இன்று துவங்கப்பட உள்ளது. அந்த கையெழுத்து இயக்கத்தில் அவர் தனது கையெழுத்தை இட்டு அந்த போராட்டத்தை துவக்கி வைக்கிறார். அதன் பிறகு மேடையில் ஏறி சுமார் 30 நிமிடங்கள் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடன் மேலும் 3 நபர்கள் பேசுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தாவேகாவின் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு புஷி ஆனந்த் பேசுவார் என்றும், அது மட்டுமல்லாமல் ஜன் சுராஜ் என்ற கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பேசுவார் என்றும், மேலும் மற்றொரு பொதுச்செயலாளர் தேர்தல் பணிக்காக அமைக்கப்பட்டுள்ள பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுன் ஆகிய 3 பேரும் மேடையில் உரையாற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி முழுவதுமாக தாவேகா தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் குழுமி உள்ளார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 நுழைவாயில் உள்ளது. 3 நுழைவாயிலும் இங்கு தனியார் பாதுகாப்புக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் காவல் ஆய்வாளர் தலைமையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட காவலர்கள், சட்ட ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து பிரிவை சேர்ந்த காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். சரியாக 9 மணிக்கு நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து நடிகர் விஜய் புறப்பட்டுள்ளார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் இங்கே மாமல்லபுரத்தில் அருகே இருக்கக்கூடிய பூஞ்சேரி கிராமத்துக்கு வந்து பங்கேற்று மேடையில் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வருகை இருந்துள்ளார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இன்றைய பேச்சு எந்த அளவுக்கு இருக்கும் என்றும் அவருடைய நிறைய கேட்போம். சார், வணக்கம் சார். இன்று நடிகர் விஜய் பேசக்கூடிய அந்த பேச்சு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி பேச நீங்க விரும்புறீங்க சார்? இந்த மாதிரி கடலூர் மாவட்டத்திலிருந்து மணிகண்டன், பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி, அண்ணாகிராம ஒன்றியம், சாத்திப்பட்டு. இன்னைக்கு ஆக்சுவலாக முதல் வருஷத்தை முடிச்சு 2வது ஆண்டுல துவக்க விழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொடக்க விழாவில் முக்கியமாக தளபதி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்றத பேச போறாருன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்தாலே அவருடைய ஸ்பீச் ரொம்ப ஃபயராக இருக்கும். எப்படி இன்னைக்கும் ஒரு ஃபயரான ஸ்பீச் கொடுப்பாரு, அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க போது. அடுத்த கட்ட நிகழ்வா அடுத்தடுத்து என்ன அரசியல் இதில் பண்ணணும், 2026க்கு என்னென்ன பண்ணணுன்றத செயல்பாடு பற்றி இன்னைக்கு பேசுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற அரசியல் மாற்றுக் கட்சி கூட்டணி இதுவும் யார் பத்தி என்ன பேச போறாருன்றது நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன சார்? என்ன மாதிரி பேசணும்? தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் எப்ப மேற்கொள்ள நீங்க எதிர்பார்க்குறீங்க? மார்ச்ல படம் முடிஞ்சோடனே பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க. அப்படி 1 வாரம் அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிறோம். நீங்க சொல்லுப்பா, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு என்ன மாதிரி பேசணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்காக நான் பேசுறாரு எப்பயுமே, அதுவே நல்லதுதான். என்னென்ன மக்கள் பிரச்சனைக்கு முன்னெடுத்து அவர் குரல் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறீங்க? அவர் வர்றதே பெரிய விஷயம். இப்போ நீங்க சொல்லுங்கப்பா, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நடிகர் விஜய் இன்னைக்கு முதல் முறையா பாக்குறீங்களா? எத்தனை மணிக்கு எங்க இருந்து கிளம்புறீங்க? எவ்வளவு பேர் வந்தீங்க? நாங்க பண்ருட்டில இருந்து கிளம்பி வந்தோம். காலைல 3 மணிக்கு கிளம்பி வந்தோம். தளபதி எதை பத்தி பேசுவார்னா மக்கள் குறைகளை பத்தி கண்டிப்பா எல்லாத்துலயும் பேசுவாரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்னென்ன அவலங்கள் நடக்குது அதை பத்தி கண்டிப்பா எதிர்கட்சிக்கு நிகரா தளபதி குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இன்னும் நல்லா பேசணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் தளபதி. நீங்க நேரடியாக கேட்டிருப்பீங்க. மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த தாவேகாவின் 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு வந்துள்ளதாகவும், இன்னும் சில நிமிடங்களில் வரக்கூடிய அவர் மிகுந்த எதிர்பார்ப்புக்கூடிய ஒரு பேச்சை தூங்குவார் என்றும், அந்த அடிப்படையில் இதுவரை நாங்கள் மேற்கொண்ட பணி, இனிமேல் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் என்ன என்பது குறித்து எங்களுக்கு அறிவுறுத்தலை வழங்குவார் என்றும் மிகுந்த நம்பிக்கையோடு கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் காத்துள்ளனர்.
கள தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.